இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக இந்த 2025 ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நல்லா ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த காலை வேளை நம்முடைய வார்த்தைகளை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. அல்லேலூயா. நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை உண்டாக்கினவர், அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். இந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலே அந்த துணை செய்கிற கர்த்தர் இந்த 44வது அதிகாரத்தில் 3 காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, தாயினுடைய கற்பத்திலே உருவாக்கினவர் அவர்தான். அல்லேலூயா. 2வது, அந்த நம்மை உண்டாக்கினாரே, அந்த உண்டாக்கின தேவன் நம்மை மறப்பது இல்லை. 3வது, அந்த உண்டாக்கினாரே, உருவாக்கினாரே அந்த தேவன் நம்மை பார்த்து சொன்னார், உனக்கு துணை செய்கிற கர்த்தர் நானே. அல்லேலூயா. அவர் துணை செய்கிற அந்த ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் துணை செய்கிறேன் என்று சொன்னவர் 2 அனுபவங்களிலே ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறதை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது, சிறு கூட்டமாக இருக்கிற நமக்கு, உலகத்தில் இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கலாம், தேவனை சேவிக்கிற கூட்டம் சிறு கூட்டமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, துணை செய்கிற அந்த அதாவது சிறு கூட்டமாக இருக்கிற அந்த கூட்டத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? துணை செய்வேன். 2வது சொல்கிறாரு, துணை செய்கிற ஆண்டவர் இன்னொரு காரியத்துக்கு நமக்கு துணை செய்கிறார். எதற்கு தெரியுமா? நான் படைத்தவர், படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்க போகிறேன். அதற்கு நீங்கள் தான் சாட்சிகளாய் இருக்க போகிறீர்கள். ஆகவே நீங்கள் சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த 2025 துணை செய்கிறேன் என்று ஒரு உறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னும் நம்ம வாசிக்கும் போது, உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உதவி செய்வதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை இந்த உலகம் காண கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, நிச்சயமாக எனக்கு துணை செய்கிறத, எனக்கு உதவி செய்கிறத இந்த உலகம் காண என் ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய செயலை காண செய்வதற்கு ஒரு செயலுக்கு நேராக நம்முடைய கவனத்தை ஆண்டவர் திருப்புகிறார். வாசிங்க. ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 44. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இஸ்ரவேலே, கர்த்தர் உனக்கு சொல்வதை கேட்பாயாக. கர்த்தர் சொல்வது என்ன? நான் என் ஜனத்தோடு கூடத்தான் நான் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய ஜனமாகிய நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் நிச்சயமாக இந்த 2025 படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் நிரூபிப்பேன். எப்படி நான் நிரூபிப்பேன்? அதற்கு நான் செய்கிற முக்கியமான வேலை, நான் ஊற்றுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, படைத்தவருக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்கு ஆண்டவர் செய்கிற முதல் வேலை, அவர் ஊற்ற போகிறார். நீர் இதை நம்ம நினைச்சோம், ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார்
என்று சொல்லி நாம் நினைத்து இருக்கும்போது, ஆண்டவரே நான் அப்படி நினைச்சேன், நீர் இதை எப்படி செய்வீர் அதை அப்படி செய்வீர் என்று நினைத்து இருக்கும்போது, நீர் செய்ய இருப்பது ஊற்றுவீர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் படைத்த அனைத்தினுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஊற்றுகிற தேவன். வாசிக்கலாம் 77வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 77:11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே, உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 27வது வசனம். யோபு 36:27. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். என்னது? அணுவை போல மகத்துவம் உள்ளவர். 36:27. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொலுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, மழையை ஊற்றுகிறார், மழையை ஊற்றுகிறார். ஏன்? தான் படைத்தவைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் மழையை ஊற்றுகிறார். நீங்கள் ஏசாயா 45 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45:8. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். வானங்களை பார்த்து சொல்லுகிறார், வானங்களே நீங்கள் நீதியை பொழிவீர்களாக. எதற்கு? அப்படி வரும்பொழுது ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் சேர்ந்து விளைய பூமியிலே கிரியை செய்ய ஆண்டவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த ஆண்டிலே எப்பொழுதும் இல்லாத நிலையில் பரத்திலிருந்து தம்முடைய நீதியின் செயலை வெளிப்படுத்த என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கும் கொடுக்கப்படுவதற்காக ரட்சிப்பை நான் மழையாக ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆன்மீக எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர இருப்பதினாலே கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஊற்றுகிறவர். ஆண்டவர் இன்னொன்றையும் அவர் ஊற்றுகிறார். அதற்கு ஒரு நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய கோபாக்கினையையும் தம்முடைய ஆக்கினையையும் இந்த உலகின் மேலே ஊற்றுவார். எசேக்கியேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அல்லது நான் இந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாக என் உக்கிரத்தை ஊற்றும்போது 20:16 நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களும் சிங்காரமாய் இருப்பது போல தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்திரத்தில் ஆணையிட்டேன். கர்த்தர் தம்முடைய ஜனம் கடினப்படும் போது அவர் காண்பிக்கும் கிருபைக்கு உலகம் செவி கொடுக்காமல் இருக்கும்போது, அவர் குறித்த எல்லைக்கு அப்பால் போக உலகம் துணியும் போது தம்முடைய கோபாக்கினியை கர்த்தர் ஊற்றுவார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், 7 தூதர்கள் கோபாக்கினை கலசத்தினாலே கோபாக்கினை கலசத்தை ஆயத்தப்படுத்தி உலகிலே ஊற்றுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு தேவையை சந்திப்பதற்காக மழையை ஊற்றுகிறார்.
ஆவிக்குரிய எழுச்சியை உண்டாக்குவதற்கு, ஆவிக்குரிய எழுச்சியை கொடுப்பதற்காக நீதியை கர்த்தர் பொழிகிறார். தண்டிப்பதற்காக ஆக்கினையும் என்ன பண்ணுகிறார்? பொழிகிறார். ஆனால் ஆண்டவர் ஊற்றுகிற ஒரு முக்கியமான காரியம் எல்லாவற்றை பார்க்கிலும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். தேவன் தம்முடைய குமாரனிடத்தில் எதிர்பார்த்தார், தேவனாகிய கர்த்தரை யாரும் கொல்ல முடியாது. ஆனால் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே மரிப்பதற்காகத்தான். அவரை யாராலும், எந்த நபராலும், எவ்வளவு சக்தி படைத்தவர், ஏன் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்றால் என்று சொன்னால் கிடையாது. கேட்டுக்கொண்டார்கள். அவர்களிடமிருந்து தேவனுக்கு பிடித்தம் இல்லாதவைகள், அவர்களிடத்தில் இருந்து தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அவர்கள் வந்து நிற்கும் போது மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆண்டவர் சொல்லி அல்ல, அவனே ஊற்றுகிறான். அல்லேலூயா. எதற்காக ஊற்றுகிறான்? ஊற்றின அந்த செயல், ஆண்டவரே நான் தண்ணீரை ஊற்றுகிறேன், ஆனால் எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் என்ன பண்ணி இருக்கிறோம்? வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக, மனம் திரும்பின ஒன்றாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்றுகிறோம் என்பதற்கு அடையாளமாக எங்கள் வாழ்வையும் மனம் திரும்பின நிலைமையிலே என்று ஊற்றுகிறோம் என்று சாமுவேல் ஊற்றினார். 2025 ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஆண்டவரே எனக்கு இருந்ததை விட உமக்காக நான் வேலை செய்வேன். எத்தனை பேர் உணர்றவங்க கையை உயர்த்தி ஆண்டவரே, 2025 ஆண்டிலே துவக்கத்தில் ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு இருந்ததை விட உமக்காக நான் இன்னும் வேலை செய்வேன். ஹல்லேலூயா என்று தீர்மானித்தார்கள். இவர்கள் இப்படி ஊற்றி ஜெபித்த உடனே இவர்கள் எல்லாரும் மிஸ்பாவில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் அவர்களை ஒரே அடியாய் தாக்கி அழித்து வருவதற்காக தாக்க வருகிறார்கள். இவர்களை தாக்க வருகிறார்கள். நாம் ஊற்றும் போது, மனம் திரும்பின போது தேவன் மன்னிப்பது மட்டுமல்ல, இவர்களை அழிக்க அந்த இடத்திற்கு சத்துரு வந்தபோது கர்த்தர் இடி முழக்கங்களை அனுப்பி சத்துருவை முற்றிலும் தோற்கடிக்க கர்த்தரிடம் திரும்பும் போது உங்களை விடுதலையாக்குகிறவர் மட்டுமல்ல, அப்படி திரும்பும் போது சத்துரு எதிராக வரும்போது, அழிச்சர்லாம் நம்ம கூட்டமா வரும்போது இயற்கையவே கர்த்தர் பாய்ந்திருக்கு. இடி முழக்கங்களை அனுப்பி அன்றைக்கு ஒருத்தம் கூட தப்பாமல் கர்த்தர் ஜெயம் எடுக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் மீதி குறைகள் இருந்தால் அதை இப்பவே நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தண்ணீரை போல நான் எல்லாவற்றையும் ஊற்றி விடுகிறேன் என்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். அதை இன்று கர்த்தர் மன்னிப்பு. அதே நேரத்தில் உங்கள் வாழ்வை குறிவைக்கும் சத்துரு வெட்கமடைந்து போக தேவையானதை அவர் செய்வார். சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை.
நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றினேன். அன்னால பார்க்கிறோம், அன்னாள் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினார். ஆண்டவர் சமூகத்திலே தன் பாரத்தை, தன்னுடைய தேவையை, தன்னுடைய கவலையை ஊற்றினார். 2025 ஆண்டில் உங்கள் கவலை, உங்கள் பாரம், உங்கள் தேவை எதுவோ அதை தேவ சமூகத்திலே கொண்டு போய் ஊற்றுங்கள். அல்லேலூயா. அவர் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். வெகு நாளாய் கிடைக்காத பதிலோடு, ஏக்கத்தோடு தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையிலே வந்திருந்தால் நீங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். உங்கள் ஏக்கத்தை அவர் பாதத்திலே ஊற்றுங்கள். கர்த்தர் பதில் கொடுக்க ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 34வது வசனம். 1 ராஜாக்கள் 18:34. பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். இரண்டாம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு மூன்றாம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பினான். நல்ல கொஞ்சம் பலிபீடத்தை எலியா கட்டிட்டான். பலி மேலே இருக்கிறது, விறகும் இருக்கிறது, மிருகம் எல்லாம் இருக்கிறது. அப்போது எலியாவுக்குள்ள ஒரு எண்ணம், எவரும் செய்யாத, மனித பார்வையில் புத்தீனமாய் காணப்படுகிற ஒன்றை எலியா செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். மனித பார்வையில புத்தீனமா இருக்கிற ஒரு காரியத்தை செஞ்சான். ஏன்னா 4 குடங்கள் தண்ணீர் ஊற்றும்படி சொல்லுகிறான். பலி எரியணும்னா எண்ணெய் ஊற்றணும். பலி எரியணும்னா எண்ணெய் ஊற்றணும், தீ வைக்கணும். ஆனால் அவனோ எண்ணெய் ஊற்றி தீ வைத்தாலும் அணைக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றுகிறான். நல்ல கவனிங்க. ஆனால் மனதில் இருந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய அனுகூலமான சூழ்நிலை இருந்தால் தான் மட்டும் செய்பவர் அல்ல. பிரதிகூலமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அக்கினியை இறக்கினார். அக்கினி என்ன பண்ணது? தண்ணீரை நக்கி போட்டது. ஆண்டவரை நிரூபிக்க, தேவ வல்லமையை வெளிப்படுத்த துடிப்போடு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களில் உணர்த்துவதை ஒருவேளை விமர்சனத்திற்கு உரியதா இருந்தாலும் விசுவாசத்தோடு செய்ய இறங்கும் போது தேவன் நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களுக்கு துணை செய்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு துணை செய்கிறேன் என்பதை நிரூபிக்க கர்த்தருடைய வாக்கு என்ன? நான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமையை நிரூபிக்க, உம்முடைய வல்லமையை நிரூபிக்க நீர் எனக்கு துணை செய்கிறீர் என்பதை நிரூபிக்க தாகமாய் இருக்கிறவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். நமக்கு இயற்கையான தாகம் உண்டு. கசப்பான தண்ணீராய் இருந்தால் மதுரமாக்கி ஆண்டவர் காண்பிப்பார். கண்மலையாய் இருந்தால் பிளந்து தண்ணீர் வரும்படி செய்வார். இரண்டும் இல்லையா, நீரூற்றுகள் இருக்கும் இடத்திற்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? வழி நடத்த அவருக்கு தெரியும். சரீர பிரகாரமான தாகத்தை தீர்ப்பது எப்படி என்றும் என் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய அதாவது அவருடைய ஜனமாய் இருக்கிற நமக்கு, நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவது ஆவிக்குரிய தாகம் உள்ளவன் மேல் தமது தண்ணீரை ஊற்றி நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேத வார்த்தையை கிரகித்து பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படி அப்பத்திற்காக பணத்தை ஒரு காலத்திலே செலவழித்தோம். தாகம் தணிக்காத பொருட்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? பொருட்களுக்காக செலவழித்தோம். ஆனால் நல்ல கவனிங்க, ஜீவ தண்ணீராகிய இயேசு ஒரு நாள் நம்மை சந்தித்து இதை குடிக்கிறவனுக்கு
ஒரு காலம் தாகம் வராது என்று ரட்சிப்பை நமக்கு தந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த தாகத்தை குறித்து 2 காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையிலே முதலாவது சங்கீதம் 42வது சங்கீதம் 2வது வசனமும் 4வது வசனம். சங்கீதம் 42 2வது வசனம் 4வது வசனம். என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துடிப்புமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே ஆத்துமாவில ஒரு தாகம். அது என்ன தாகம்? தேவனை குறித்ததான தாகம். அப்படி தாவீது சொல்ல காரணம் என்ன? பலி செலுத்தப்படும் இடத்துல, ஆசாரியர்கள் இருந்த இடத்துல இதையெல்லாம் பங்கு பெற்ற தாவீது அவருடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை சவுல் நிமித்தம் அதை நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் தாவீது காட்டில் இருக்கிறான். அப்போது உள்ளம் ஏங்குகிறது. தூரத்தில் இருக்கிற அவனுக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய ஆசை. நீர் உமது பிள்ளைகளை சந்திக்கும் இடத்திற்கு, நீர் உம்மை வெளிப்படுத்துகிற இடத்திற்கு நான் சமீபத்தில் வருகிறேன். எனக்கு ஒரு தாகம் உண்டு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே, என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சியா இருக்கிறது. ஒரு காலத்துல எப்படி ஆவியிலே துள்ளினேன், முழங்கால் படியிட்டு ஜெபித்த நேரம், மகிமையான நேரம். அந்த முழங்கால் படியிட்டு ஜெபித்த நேரத்தில் எல்லாம் மகிமையான பிரசன்னம் என்ன பண்ணுச்சு, என்னை நிறைத்தது. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் உடைய சத்தம் கேட்கிற அனுபவம் இருந்தது. ஆண்டவரே, என்னுடைய காதில் உடைய சத்தம் கேட்டது. ஆவிக்குரிய பரவசம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும்பா. ஆனால் இப்போ தேவன் பேசுவது எவ்வளவு வல்லமையானது என்பதை நான் சமீபத்தில் வந்து கேட்க முடியும். இப்ப நான் தூரமா என்ன பண்ணுகிறேன், நிற்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த ஆண்டில் ஆண்டவரை விட்டு தூரமா கர்த்தருடைய சத்தம் கேட்ட எத்தனையோ அனுபவங்கள் இருந்துச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் மகிமையா இருந்துச்சு. அதெல்லாம் விட்டு தூரம் நிக்கிற நிலைமையா இருந்தா இந்த காலை வேளை ஒரு ஏக்கம் உண்டாகட்ட தாவீதை போல. ஆண்டவரே, நான் தூரமா நிற்கிறேன். என்னுடைய தாகத்தை நீர் இந்த காலை வேளையில தீர்ப்பீராக. அந்த பழைய அனுபவத்தை, அந்த பழைய மகிமையை நீர் எனக்கு தருவீராக. ஆண்டவர் எப்படி தீர்த்தார்? 42வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசி. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி சொல்றாரு, பகற்காலத்திலே தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். முதல் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, இந்த ஆண்டவரை தேவன் தேவன் என்று கூப்பிட்டவன் 8வது வசனத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் என்று சொல்லுகிறான். அர்த்தத்தை சொல்கிறேன். அந்த தாகத்தை தேவனிடத்தில் கேட்கிறான். ஏனென்றால் தேவனை குறித்த தாகம். அந்த தாகம் எப்படி தீர்க்கப்படும்? அவனுக்கு மனதிலே ஒன்று ஞாபகம் வந்தது. இவர் தேவன் மட்டுமல்ல, உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற கர்த்தர் இவர். அடுத்த வசனத்துக்கு வரும்போது அவன் சொல்லுகிறான், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி. அவன் ஏன் இந்த அதிகாரத்தில் கண்மலை என்று சொல்ல வேண்டும்? அவனுக்கு தெரியும், அவன் முற்பிதாக்கள் வனாந்திரத்தில் வந்து தாகத்தாலே வாடின போது ஒரு கண்மலை அவர்கள் தாகத்தை தீர்த்தது. அந்த கண்மலை
தனக்கும் தாகத்தை தீர்க்கும் என்று நினைத்து அந்த கண்மலையை பார்த்து கேட்கிறான். பார்த்தபோது எப்படி தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார், அந்த அனுபவத்திற்கு அவனை கொண்டு வருவதற்கு எந்த கிருபை வேண்டுமோ அந்த கிருபையை பகற்காலத்திலே தேவன் கட்டளையிட்டதனுடைய விளைவு ராக்காலத்திலே உள்ளத்திலிருந்து கீதம் வர கத்தர் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பகற்காலத்திலே கத்தர் கிருபையை கட்டளையிடுகிறார். அந்த கிருபை கட்டளையிட்டது நிமித்தம் ராக்காலத்திலே உள்ளத்திலே கீதம் எழும்ப கத்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, நாங்களும் இந்த காலை வேளையிலே பகற்காலத்திலே ஆலயமாகிய உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பழைய உன்னதமான ஆவியின் பரவசத்தை கத்தருக்காக வேலை செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பண அழுத்தத்திற்கு கொண்டு வர எங்கள் தாகத்தை தீர்க்க பொருத்தமான கிருபையை இந்த காலை வேளையிலே எங்கள் மேலே கத்தர் ஊற்றுவீரார். இரண்டாவதனுடைய தாகம் 36 சங்கீதம் 8வது வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அவன் வாழ்வில் இருந்த இன்னொரு தாகம், இன்னொரு ஆவிக்குரிய தாகத்தை சொல்கிறான். அவனை பொறுத்த அளவிலே 36 சங்கீதம் 10வது வசனத்தை வாசி. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும் கர்த்தரை சந்திக்க முடியும். அதனால் தான் சொல்லுகிறான், உம்மை அறிந்தவர்கள், நான் உம்மை அறிந்தவன். இது சொல்ல காரணம் 36:1 வாசி. 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கிறான். தன்னோடு தனக்கு நெருக்கமான எல்லாரையும் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் தனக்கு துரோகிகளாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி தெரிந்தது. 36:4 வாசி. 36:4. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். யாரெல்லாம் நல்லவர்கள் என்று சொல்லி நினைத்தேனோ அவர்கள் எல்லாம் எப்படி என்னை அழிப்பது என்று திட்டம் போடுகிற ஆட்களாக, சதி பண்ணுகிற ஆட்களாக மாறிவிட்டார்கள். இதை நினைத்த போது அவன் உள்ளம் ஏங்குகிறது. இதற்கு முந்தின சங்கீதத்திலே 35ஆம் சங்கீதம் 22, 23 வசனங்களை வாசி. கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும், என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். இதே ஆட்களுடைய வாழ்க்கையில வழக்குகளை போட்டவர்கள், நெருக்கத்தை கொடுத்தவர்கள், இவனும் ஆண்டவரை பார்த்து நீர் இதற்கு எனக்கு பதில் தர வேண்டும் என்று கெஞ்சினான். ஆண்டவர் ஒன்றும் பேசாதவர் போல மௌனமாய் கர்த்தர் இருந்தார். ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்ற சூழ்நிலையிலே அவர் மௌனமாய் இருந்தார். அவன் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்க கர்த்தரை தேடினால் கர்த்தர் பதில் கொடுக்காமல் அமைதியாய் இருந்தபோது அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்? ஆண்டவரே, எப்போது உம்முடைய அமைதியை குலைப்பி, எப்போது உம்முடைய அமைதியை குலைப்பி, எப்பொழுது உம்முடைய தாமதத்தில் இருந்து நீர் வெளியே வருவீர் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தோடு கர்த்தருடைய ஆலயம் வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை நெருக்கி இருக்கிற வேதனையிலிருந்து நாங்கள் நம்பி இருக்கிறவர்கள், எங்களுக்கு நன்றாய் தெரிந்தவர்கள், எங்களை காயப்படுத்தின நிலையில் மாறியிருந்தால், காட்டி கொடுக்கிற நிலையில மாறியிருந்தால்
ஆண்டவரே பதில் தர வேண்டும் என்று ஜெபித்தோம். இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ணல, பதில் கிடைக்கவில்லை. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று கர்த்தருடைய கரத்திற்காக ஏங்கி வந்திருந்தால் 36ஆம் சங்கீதம் 8வது வசனம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பேரின்ப நதியினால் அல்லேலூயா, அவர் உம்முடைய பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்த்தி, என்ன கவலை, என்ன வேதனை, என்ன வருத்தம், என்ன அழுத்தம், என்ன காயம் இருந்தாலும் இந்த காலையில் உங்களுடைய தாகத்தை தீர்க்க ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார். பெரியவராகிய அவர் உங்களுடைய தாகத்தை, என்ன கவலையா இருந்தாலும் சரி, என்ன பாரமா இருந்தாலும் சரி, என்ன வேதனையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து அந்த தாகத்தை தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர். என்ன செய்கிறாராம் அந்த வசனத்துல, பேரின்ப நதியினால் அந்த தாகத்தை தீர்க்க எனக்கு உதவி செய்வீராக. இருதயத்தில் எல்லாரும் கையை சார்ந்தவரே, தாவீது சொல்வது போல் எங்களை உம்முடைய பேரின்ப நதியினாலே எங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பீராக. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அந்த பேரின்ப நதியினால் மகிழ்ச்சியாக்காவிட்டால் ஆண்டவரே பதில் தர வேண்டுமே. இன்னொரு வழியும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இது யாருன்னு எனக்கு தெரியல, யாரோ இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு வருது. ஒரு தூர இடத்திலிருந்து என்ன பண்ணுது, ஒரு செய்தி வருகிறது. அது என்னது? விடாய்த்த ஆத்மாவுக்கு அது எப்படி இருக்கும்? குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை பேரின்ப மகிழ்ச்சியினால் இந்த நேரத்தில் நிரப்பாவிட்டால் எங்கோ இருந்து ஒரு நல்ல செய்தி ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு வர வேண்டும். அப்படி சொல்றவங்களை கையை உயர்த்தி, ஆண்டவரே பேரின்ப நதியினால இன்னைக்கு எங்களை நீங்க நிரப்பாவிட்டாலும் இன்றைக்கு எங்கோ இருந்து ஒரு நல்ல செய்தி என் காதுக்கு வரணும் ஆண்டவரே. இதுவரை பதில் தர வேண்டும் எதிர்பார்த்திருந்த அந்த காரியத்திற்கு அந்த செய்தியை வரவைத்து அந்த செய்தியின் மூலம் பதில் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். தாகத்தை தீர்க்க வல்லவர், அவரால் அதை செய்ய முடியும் என்பதை எனக்கு அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். என் ஆவிக்குரிய தாகம் என்ன என்பது உமக்கு தெரியும் ஆண்டவர். நம்முடைய சமூகத்துக்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். என் பேரின்ப நதியை அனுப்புவீர், அல்லது எனக்கென்றே ஒரு வார்த்தை எங்கோ இருந்து வருவதற்கு கிருபை செய்வீர். இங்குள்ள அத்தனை பேருக்கும் செய்ய வல்லவர் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க செய்ய விரும்பும் காரியம் தாகம் உள்ளவன் வாழ்க்கையில் இருக்கிற தாகத்தை பேருந்த மகிழ்ச்சியாக நிரப்புகிற ஒரு கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஊற்றுகிறார். குறித்து இன்னும் விரிவா மாலை வேலை நான் பேசுவேன். தாகம் உள்ளவன் மேல் ஏன் தண்ணீரை ஊற்றுகிறார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். யாருமா யாருக்கு ஆண்டவர் துணை செய்கிறார் அவர்கள் மேல் பெற்ற தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்று. தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவன் நான் உனக்கு துணை செய்ய உன்னோடு கூட நான் துணை செய்ய இருக்கிறேன் என்பதை, என் ஜனத்தோடு இருக்கிறேன் என்பதை
படைக்கப்பட்டவைகளுக்கு வித்தியாசத்தை நிரூபிப்பேன். எப்படி நிரூபிப்பேன்? நான் ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்கிறேன். ஊற்றுவேன், தண்ணீரை ஊற்றுவேன். தாவீதுக்கு 2 பாகம். முதலாவது பார்க்கும் பொழுது தாவீது சொல்கிறார், ஒரு காலத்துல தேவ சமூகத்தில் போய் தேவ சமூகத்தில் பலி செலுத்தப்படுகிற இடத்துல, ஆசாரியில் இருந்த இடத்துல இதெல்லாம் பங்கு பெற்ற நான் அந்த நிலை நினைக்கும் போது இப்போ அங்கே இல்லை. தமிழ் நினைத்த காட்டில் இருக்கு. தேவ சமூகத்தை சுற்றி போக முடியலை. நம்முடைய வாழ்க்கையில் சவுல போன்ற ஏதோ ஒரு காரியம் தேவ சமூகத்துக்கு சுற்றி வர முடியாதபடி, தைரியமாய் வந்து நிற்க முடியாதபடி தடுத்திருந்தால், இந்த காலைவேளை கர்த்தர் உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தடையை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கணும். என் பழைய அனுபவம் எனக்கு வேணும், ஆண்டவரிடத்தில் இந்த பழைய மகிமையை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அந்த பழைய அனுபவத்தை, அந்த பழைய மகிமையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். அந்த அவருக்கு இருந்த இன்னும் ஆசை சொல்றாரு, காலத்தில் பாடி பிடிக்கிற கீதம் அரசு. 2வது அனுபவத்தில் பார்க்கும்போது யாரெல்லாம் நல்லவர்கள் நினைச்சாங்க, அவங்கெல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கிறாங்க. எப்படி அனுப்புறதுன்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட போய் பதில் கேட்டா ஆண்டவர் பதில் கொடுக்காம அமைதியா இருக்கிறாரு. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே, எப்பொழுதுதான் உங்களுடைய அமைதியை குலைத்து, எப்பொழுதுதான் உங்களுடைய தாமதத்திலிருந்து நீ வெளிவருவி எப்ப இருந்தபோது ஏக்கத்தோடு கர்த்தருடைய ஆலயம். எத்தனை பேர் ஏக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு உங்க ஏக்கத்தை அறிந்தவர், புரிந்தவர் உங்களுக்கு தாகம் தீர்த்து அனுப்ப விரும்புகிறார். பேரின்ப நதியினால திருப்தியாக்கி அனுப்புகிறார். அப்படி இல்லைன்னா தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை, நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். அந்த வார்த்தை விடாய்த்தாத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்க போகிறது. கர்த்தர் தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாய் அவர் நம்மோடு கூட கொடுக்கிற உயர்த்தி ஆண்டுகிறார். என்னுடைய தாகத்தை தீர்க்க நீ ஊற்றுகிற கிருபைக்காக எனக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகின்ற புதிய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, படைத்த உமக்கு படைக்கப்பட்டவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பதற்கு நீர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறீர். அது ஊற்றுகிறீர். ஆண்டவரே, ஊற்றுகிற அனுபவம் உங்களுக்கு தேவை. 3 காரியங்களை அதில் எங்களோடு பேசணும். தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த தாகத்தை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னது. தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த 2 தாகங்களை குறித்து எங்களோட பேச, எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவன் நதி எங்களுக்கு பாய்ந்து வருவதாக ஊற்றுமையா எங்கள் மேல. ஆண்டவரே, அந்த நதியை கர்த்தர் ஊற்றுவீரா. எங்களுக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் ஊற்றுவீரா. இந்த ஒவ்வொரு வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் இதை கட்டுவார். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.